श्री गुरुभ्यो नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. எல்லாம் உள்ள அந்த ஏக பரம்பொருளின் பேரருள் கருணையினாலும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமியினுடைய மகா அனுகிரகத்தினாலும் ஸ்ரீ ஸ்ரீ ஆத்மஞான சாஸ்திர வித்யாபீட பீடநாயகி ஸ்ரீ மகா லலிதா பரமேஸ்வரியினுடைய பெரும் கருணையினாலும் நம் கடந்த தினத்திலே மனித பிறவி எப்பேற்பட்டது என்பதை நம்ம பார்த்தோம். துர்லபம் திரயமே வைத்தது தேவா அனுகிரக ஹேத்துக்கம் மனுஷ்யத்துவம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்சரையா. இதை நம்ம போன வாரம் பார்த்தோம். இதையே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு அப்படின்னு சொல்றார். 1000 பேர்ல இது யாருக்கு கிடைக்குது? இந்த மனுஷ பிறவியினுடைய உன்னதம், இந்த மனித பிறவி எடுத்ததற்கு உண்டான நோக்கம், இது நமக்கு மறைக்கப்பட்டிருக்கு. இந்த நோக்கம் எப்படி மறைக்கப்பட்டிருக்குன்னா, நம்ம பல கோடி ஜென்மங்களாக நாம் அலைந்து திரிந்து கஷ்டப்பட்டு பாவ புண்ணிய கணக்கில் விழுந்து மீண்டும் அந்த மரணமிலா பெருவாழ்வு வாழ்வதற்காக வேண்டி மீண்டும் மரண ஜனனம் என்கின்ற இந்த சுற்றில் இந்த ஜீவனானவன் சென்று அலைந்து திரியாத வண்ணம் பல ஜென்மங்களாக நாம் கேட்ட, நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த புண்ணியத்தின் காரணமாக இப்பொழுது நமக்கு கிடைப்பதற்கு அரிய இந்த மனித பிறவி கிடைத்தது. அந்த மனித பிறவி பல கோடி ஜனனங்கள் மனித பிறவிகள் இருந்தாலும் அந்த கோடிகளிலே யாரோ ஒருவன் தான் அந்த மகோ உன்னதமான அந்த மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைகிறான். அதுல கோடியில ஒருத்தர்னு கிருஷ்ணர் சொல்லிட்டார். ஆதிசங்கர பகவத்பாதால் ரொம்ப துர்லபம் சொல்லிட்டார். அப்ப இதுல என்ன அவ்வளோ ஸ்பெஷாலிட்டி இருக்கு மனுஷ பிறவில? நம்ம இதை ஏன் இவ்வளோ இதுவா நம்ம பார்க்கணும்? அதுல என்ன அவ்வளோ சிறப்பு அப்படின்னா, அதாவது பசுபிர் நரானாம் அதிகோ விசேஷா புத்திஹின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆடு மாடு மனுஷன் இதெல்லாம் ஒரே படைப்பு தான். அதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, ஆடு மாடு எல்லாமே பிறக்குது, நம்மளை போலவே சாப்பிட்றது, அதுவும் அன்லிமிட்டடா சாப்பிட்றதுனால அதுக்கு வியாதியே வர்றதில்லை. அது கரெக்டாக தூங்குறது, நினச்ச இடத்துல படுக்குது, சந்தோஷமா இருக்கு. அதுக்கு கஷ்டம் அப்படின்றதே கிடையாது. நம்மளும் அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஓடி ஓடி உழைக்கிறோம், நிறைய கஷ்டப்படுறோம், நிறைய சேர்த்து வைக்கிறோம், என்னென்னவோ பண்ணுறோம். ஆனாலும் கூட நம்மளை போலவே அதுவும் குழந்தை பெற்றுக்கிறது, அதுவும் அதனுடைய இனப்பெருக்கத்தை பண்ணுறது, ஒரு நாள் இறந்து போய்விடுறது, நம்மளும் ஒரு நாள் செத்து போயிடுறோம். அப்போ இதில் என்ன ஸ்பெஷல்? இல்லை ஜி, நான் எங்கள் பசங்களுக்கெல்லாம் சொத்து சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் செத்துறேன், அதனால் அது ஸ்பெஷல். அது இல்லை ஸ்பெஷல். இவைகளுக்கு இந்த ஏனைய ஜீவராசிகளுக்கு, மனிதனை தவிர ஏனைய ஜீவராசிகளுக்கு அந்த சூசிங், அதாவது சாய்ஸ் அப்படின்ற விஷயம் அதுக்கு கிடையாது. மனிதனுக்கு மாத்திரம்தான் சாய்ஸ் அப்படின்ற விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாய்ஸ் என்ன அப்படின்னா, அது பேரு புருஷார்த்தம் அப்படின்னு பேரு. மனுஷனுக்கு மட்டும்தான் ஃப்ரீவில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு செயலை செய்வதற்கு, செய்யாமல் இருப்பதற்கு, மாற்றி செய்வதற்கு. கர்த்தும் அகர்த்தும் அந்யதா கர்த்தும் 3 சொல்லியிருக்கு. இதையே மனிதன் அவனுக்கு பிளஸ் பாயிண்டாவும் மாத்திக்கலாம், மைனஸ் பாயிண்டாவும் மாத்திக்கலாம். இது வரைக்கும் நம்ம எல்லாருமே அதை மைனஸ் பாயிண்டா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் பிளஸ் பாயிண்டா நம்ம யூஸ் பண்ணலை. அதனால நம்மளும் பசுபிர் நரானாம், நம்மளும் ஏனைய ஜீவராசிகள் போல தான் இருக்கோம். அந்த ஸ்பெஷலான அதிகோ விசேஷகா புத்தி எப்போ யூஸ் பண்ண போகிறோம்?
எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத அடுத்த முறை கேட்போம் என்று சொல்லி இந்த அளவிலேயே திருநறைவு செய்கிறோம். ஹரி ஓம். ஓம் தத் சத்.